இப்ப முடிவெடுக்க முடியுது. அது விரைவாக தாயகம் வர வேண்டும் என்று நானும் தமிழக பகின்றேன். நம் நாட்டு மக்கள் இருக்கின்றார், அன்பு தந்தை இருக்கின்றார், ஒரே தங்கை முத்தாளகி வகையை பார்த்தேன். அதை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக படிக்க பிடிக்காத தாயகம் வரக்கூடாது. இருந்தாலும் நம்முடைய தந்தைக்கு பிறகு நாம் தான் இந்த நாட்டை அரசாட்சி புரிந்துள்ளோம். நாம் அரசாட்சி புரிவது நம்முடைய நாட்டு மக்களுடைய மனதிலே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமு திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமு திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமதாவினருடமையடா. ஆறில் தாவு நூறில் தாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? நாம் விளையாடுவது இன்றைய கடைசி நாளாக நான் தாயகம் சென்றுவிட்டால் எத்தனை விளைவு நடக்காம பார்த்து நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாட முடியாது. விளையாடுவது கடைசி நாளாக நான் தாயகம் புறப்படுகிறேன். பார்க்கிறேன் மாசமுள்ள தங்கை பார்க்க போறேன்ப்பா. அண்ணா, ஒரு விண்ணப்பம். நம் நாட்டுக்கு சென்றதும் நாட்டு மக்கள் எப்படி இருக்கின்றார், அன்பு தந்தை எப்படி இருக்கின்றார், ஒரே தங்கை முத்தாளகி அவளை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. ஆகினால் சென்றதும் எனக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும், எதிர்பார்த்திருப்பேன். மகன் வர நீங்க வந்தது அல்லவா? இதுதான் மகன் வரப்போகிறார். அப்படி வந்தால் மரியாதை கொடுத்து அரசமைக்காரை
தம்பி நல்ல காலம் நெஞ்ச பிடிச்சா கொஞ்சம் இறங்கி போய் சேர்ந்துட்டு இருப்பாரு. தங்களுடைய விருப்பப்படி உடைய நாட்டுக்கு சென்றேன். பட்டப்படிப்பை சிறப்பாக படித்து முடித்திருக்கிறேன். மகளே, குறைபாடு இல்லையா? வெளிநாடு சென்றாய், பட்டப்படிப்பை சீரும் சிறப்போடு முடித்து விட்டு தாய்நாடு திரும்பி விட்டு வைக்கிறாய். மனமகிழ்ச்சி அடைந்தேன், மனமகிழ்ச்சி அடைந்து விட்டேன். ஐயா எது நீ சந்தோஷம் அறிவிப்பாரு பட்டப்படி முடித்து விட்டு தாய்நாடு வந்து விட்டால் தந்தையை பார்த்து விட்டார். பெற்றெடுத்த தந்தை மனமகிழ்ச்சி அடையாமல் நடாதுவார்கள். நீ வேற பஸ் ஸ்டாண்ட் போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? மன்னர் மகனுடைய பிறந்த யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. தப்புல பேர் பேர் எத்தனை நடக்குது? அவரு பெரிய இடத்துல இருக்கிறார். படிக்க எது படிக்க போகுது? எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் சுத்துறா, ஒயிட் ஷாப் சுத்துறா, வண்டி சுத்துறா. பைக் எடுக்கிறாங்க, வேணாண்டா, ஊர்ல போறான். வரும்போது 105 வர்றான். 1000 தான் சந்தேகம் வந்துச்சு. சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள போகிறாய். சந்தேகங்கள் தீராது தொட்டு வியாதி. சரியா? பூர்த்தி செய்து கொள். வாரமா மயிலை. ஐயா வெளிநாடு போனீங்க. பட்டு படிச்சீங்க. எல்லா படி படிச்சீங்க. எல்லா பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறேன். மல்லிகை கிலோ எவ்வளவு விக்குது? அறிவிட்ட நாயே, வெளிநாடு போனி வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை காலத்துல வண்டியோட விலை கேட்கறேன். 150 ரூபாய்க்குறாங்க. சரி போனா போடுங்க. எல்லா படி படிச்சீங்க. எதுவும் குறையில்லையா? எதையும் குறை வைக்கடா. அது மட்டும் கிடையாது. எத்தனை வெற்றியாளர் விளையாட நடத்துறது? ஏடா வித்த? வால்பை சரியா? நெல்பை காரையக்கம். மல்லீரம் இதெல்லாம் வேண்டாம். உடம்புக்கு ஆகாது. குச்சோரா போயிடும். அதனால தந்தத்தை மட்டும் சேர்த்து காட்டினா நீ படிச்சு நான் ஒத்துக்குவோம். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் பொறிக்கிறதே சொல்லுவோம். நீங்க ரெண்டு பேரும் யாரு? என் நாட்டு காவல்காரனுங்க. நான் ஒரு இளவரசர். என்ன சோதனை செய்யற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. அண்ணா, நான் பெருமைப்பட்டதா இருந்தாலும் உங்களை நான் சோதனை செஞ்சாதான் ஜோடிக்கு போறீங்க. யாரோ சோதனை செய்ய வேண்டாம். சோதனை செய்ய போகிறேன். அது வேறே இல்லை. அது உணாது. சோதனை செய்து கேளு ஐயா. டேய், நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க. ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சரியா நீ பதில் சொன்னாக்கா சொல்லிட்டாக்கா? நான் அடுத்து தந்திரம் செய்து காட்டுவேன். ஆகட்டுங்க. நான் சத்தியமா தந்திரம் செய்யவே மாட்டேன். ஐயா நீ கேள்வி வரும் பட்டு பதில் பதில் சொல்றேன் ஐயா. யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யார் இருக்கிற வேண்டாம். யார் வேணாலும் பதில் சரி கேள்வி சொல்லலாம். சொல்லிட்டு விடுங்க. டேய், ஏய், டேய், நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் வரையிலும் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வளர்ந்துக்கினே இருக்கும். வளரும். ஆனா ஒரே ஒரு உறுப்பு மட்டும் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் வளராது, அப்படியே தான் இருக்கும். அது என்ன உறுப்பு? என்ன உறுப்பு? ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். அடுத்தது உள்ள வந்துக்கிறாடா. கண்ணே, கண்ணோட கருவழி. கண்ணோட கருவழி மட்டும் வளரவே வளராது. பிறந்ததுல இருந்து சாகர அப்படிதான் இருக்கும். அப்பா கூட ஐயா ரொம்ப எதுக்காக? ரொம்ப நாளா வளரும் அப்படியே நிக்கிறா. என்னடா? கருவிழி அப்படியே நிக்க மாட்டான். சரியா சொல்றா. நான் சொன்னா இல்லைங்க, அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். வளராது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, வளரும். வளராது. டேய், டேய், சரியான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. அதனால உங்களுடைய விருப்பப்படி தந்திரம் நான் செய்து காட்டுறேன். ஆகட்டுங்க. இது சாதாரண ஒரு கயிறு தான். இந்த கயிறுல ஒரு சுருக்கு ஒண்ணு போட்டுறேன். ஒரே சுருக்கு ஒண்ணு போட்டுறேன். இந்த சுருக்கு ஒருத்தர் கழுத்துல மாட்டி 2 பக்கம் 2 பேர் புடிச்சு விட்டா என்ன ஆகும்? உயிரே போயிடும். உயிர் கண்டிப்பா போயிடும். உயிர் கண்டிப்பா போயிடும். இதை யார் கழுத்துல மாட்டலாம்? ஒப்பா கைத்துல மாட்டு. சும்மா இருக்க மாட்டேன். வயசான வாயத்துக்கு அமுதா நோய் பேசுறீங்க. டேய் டேய், ஆமா, எப்பவுமே உன் தலையில பேஸ் இருந்துகிட்டே இருப்ப. இன்னுமா இருக்கு? மாட்டிக்கிட்டு ஆறு ஒருத்தர். ஆ
டேய், இது யார் கழுத்துல மாட்டிட்டாலும் போயிடும். அது உண்மைதான், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதே சுருக்கு ஏன் கழுத்துல நான் மாட்டிக்கிறேன். டேய், நான் செத்துட்டாக்கா இந்த ஊர்ல அதுக்கு நானே பொறுப்பு. வெத்து பேப்பர்ல கையெழுத்து கொடுத்தாரு, வெத்து பேப்பர்ல கையெழுத்து கொடுத்தாரு. ஆடா ஒண்ணு, நான் சாவுறது சீக்கிரமா சாப்பிடுவேன். கை கால்லாம் ரொம்ப இழுக்க கூடாது, புரிஞ்சுதா? பட்டினி இருக்கணும், பட்டினி உயிர் போகணும், வேகமா எடுக்கணும். டேய், நீ இழுக்கிற இழுப்புல நான் தொங்க பாரு. நீங்களும் பார்க்க போறீங்க, இவங்களும் பார்க்க போறாங்க. நல்லா வலுவா இழுக்கணும். என்ன பண்ணீங்க? ஏய், நீங்க தானே இழுத்தீங்க. இல்ல, நீங்க தானே இழுத்தீங்க, நான் தானே சாகணும். சரி, அது விடு. இப்ப இந்த கையில ஒருத்தர் கொடுத்து இந்த கையில ஒரு 3 முடிச்சு போட சொன்னா எவ்வளவு நேரத்துல போடுவாங்க? 3 நிமிஷமா? அவ்வளவுதான் கூடாதுப்பா, இப்பவே. சரி, அந்த கையில உயிர் போல என் உயிரை பணையமா வச்சு இந்த தந்திரம் செய்யறேன். பணையமா வச்சு டேய், அதுல சுருக்கு போட்டு என்ன சொல்லுவாங்க, அப்பதான் யாரா மாட்டி போய் செத்துருவீங்க. இப்போ இந்த கயிறுல டேய், இந்த கயிறுல கல்லு முடிச்சு போட்டு இப்போ இழுத்தா உயிர் போகுமா போகாதா? கண்டிப்பா போகும். யாரா போகாதுன்னு சொல்லுங்க, என்னங்கிறீங்களா? அப்ப ஏந்துவா, ஏந்துவா. டேய், டேய், கண்டிப்பா உயிர் போயிடும். இந்த உயிர் நான் செத்துட்டேனா? நீ செத்துட்டாதான் எல்லாம் ஜாலியா தோணும். போட்டு போட்டு நான் இப்ப செத்துட்டேன். டேய், நான் செத்துட்டாக நாடகம் என்ன போயிடுமே? பரவாயில்ல, சரிப்பா. இப்ப நான் சாக போறேன், நிக்க போறேன். நான் செத்துட்டா உடனே சம்மதமா? நான் சாக போறேன். நான் சாக போறியா? சரி 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 சரி. இப்போ நீங்க இழுக்க போறீங்க, நான் சாக போறேன். ஆட்டு நிக்க போது எல்லாரும் வீட்டுக்கு போக போறாங்க. என்ன ஐயா சாக போறாரு, பார்க்க பயமாக இருங்க, காதை மூடிக்கு. நல்லா வலுவா இருக்கணும். ஆட்டு நிக்கும் போது நான் சாக போறேன். இழுங்க. பாலக்கயிறு எங்க அர்த்தம் தெரியுமா? சேதியார் பார்த்தாரா திட்டுவாரு. அந்த மூலையில அத்தை, அந்த மூலையில அத்தை. இதுல எதுனா முடிச்சிருக்கா? எந்த முடிச்சும் கிடையாது. டேய், ஊர்ல அறுக்கத்துல பெரியான்னு சொன்னாங்களா உன்ன? இப்ப நீ சொன்னா சரி, நான் அறுக்கல அவுத்த பாதியாரு. சரிடா, பாதியாருடா. இதை நான் எதுக்கு அறுத்து தெரியுமா? எதுக்கு அவுத்து தெரியுமா? துணியெல்லாம் ஈரமா போகுது, அது காய போறதுக்காக வந்து. சரி, நீ 2 அறுத்துட்ட. இதை நான் சேர்த்து முடிச்சு போட்டுறேன். சேர்த்து முடிச்சு போட்டேன். இப்ப இந்த கயிறு 2 துண்டாயி போச்சு. இந்த கயிறு நீ அறுத்த, நான் சேர்த்து முடிச்சு போட்டேன். இந்த 2 துண்டான கயிறு மீண்டும் முழு கயிறா வருமா? முழு கயிறா வரத்துக்கு சந்தர்ப்பமே கிடையாது. 2 துண்டானது அனைத்து கயிறு. படிக்க முடித்தவுடனே அதிபரமாக வேண்டும் என்று எனக்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. எனக்கோ வயதாகிவிட்டது, நாடு வாவா என்கிறது, வீடு போகோ என்கிறது. இந்த அரசியல் பதி ஏற்று இனி என்னால் நடத்த முடியாது. கட்டில கால நீ இருக்கிறாய், கட்டப்படி முடித்திருக்கிறாய், தாய்நாடு வந்து விட்டு
விட்டாய். நீ சிம்மாசனம் வந்து இந்த மணிமுடி நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா. கட்டி வைக்காதே. உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஆட்சி பொறுப்பேற்று நடத்த முடியாது. ஆட்சி பொறுப்பேற்று நடத்த வயதானக்காகவில்லை அப்பா. நான் செல்லும் சிறியவன், ஒன்றும் அறியாதவன், விளையாட்டு பருவம் அப்பா. ஆட்சி பொறுப்பு வேண்டாம், நான் சுதந்திரமா இருக்க போறேன். என்ன விடுதலை நாட்டுக்கு வருவாட்டு உரைத்து விட்டு போகிறார். ஐயா, பெற்றெடுத்த தன்னை நீங்களா இருந்தாலும் வளர்த்தவர் இன்னொருத்தர் இருக்கின்றார். நாட்டு அமைச்சர் ஆள வந்தார். பெற்றெடுத்த பாசத்தோட வளர்த்த பாசத்தை மாட்டி பாத்திக்கோ. அதனால வார்த்தை பாருங்க. பெற்றெடுத்த தன்னை வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பா விட்டாலும் வளர்த்த தன்னை வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாடு வைத்து விட்டார். இப்போது அமைச்சரை சீக்கிரம் ஐயா, காரணம் இருக்கிறது. வெள்ளாற்று மகன் தாய்நாடு வந்து விட்டான். மரமகிழ்ச்சி அடைந்து விட்டு இந்த அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்து மறுத்து விட்டான் அவர். அதற்கு அவன் என்ன உரைத்தான் தெரியுமா? உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கா விட்டாலும் வளர்த்த தன்னை நீங்கள் அல்லவா, உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாள் இவன் உரைத்தான். அதற்காகத்தான் தங்களை அழைத்து வர நன்னாடாய் போற்றக்கூடிய இந்த புண்ணிய பூமியை கட்டி அரசா நம்முடைய தந்தைக்கு அருகாமல் இருக்கும் அவர்களே, அதிபரமாக இந்த பெரும் அயல்நாடு சென்று வாட்டப்படை தாயாக பிள்ளை வைத்துள்ளார். உங்களுடைய விருப்பம் அதுதானா? அமைச்சர் அவர்களே, என்னை வளர்த்தவர்கள் நீங்கள், அனைத்து கலைகளையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நீங்கள். நீங்களே உரைக்கும் பொழுதுதான் பிரச்சனை. ஆட்சி பொறுப்பை உங்களுடைய விருப்பப்படி நானே மறக்காதடா பாய் வராங்க. மறக்க மாட்டேங்க. டேய், இந்த மணிமுடியை நடந்தால் தூட்டோனை தேல் மறுத்து விட்டான். ஆனால் அமைச்சர் மணிமுடி இந்த மணிமுடி கூட்ட சொல்கிறேன். இந்த மணிமுடி மக்களுக்கு நறுக்கு முன்பு ஐயா லைட் ஆஃப் பண்ணிட்டா ஐயா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உனக்காக. சார்பாக நான் பேசுகிறேன். தொண்டையிலே கீச்சு கீச்சு மாத்திரடா. அப்பளம் என்று கேட்காதீர்கள், விந்து அப்பளம் என்று கேட்டு வாங்குங்கள். ஒரு எழுத்து மாறி போச்சுடா. ஆரம்பத்துல எதுவும் விளம்பரம் இல்லைன்னா வாக்கியே கிடையாது. விளம்பரம் தான் வாக்கியம் முன்னுக்கு வர முடியும். இல்ல ஒரு விளம்பரம். ஹலோ, ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளிக்கிழங்கு வாரி கொட்டி முடா. சரி வேணாம், சோடா வேண்டாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வந்துடும். பாயிண்ட் டு பாயிண்ட். அருவருப்பான செய்திகள். முட்டத்தூரில் முருங்கப்பூ விழுந்து 30 பேர் சாவு. ஓடந்தாங்கலில் ஓனார் கடித்து 9 பேர் உயிர் ஊசல். சேத்துப்பட்டு ரங்கா ஓட்டலில் அப்பளம் அடித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பளம் கால் மீது விழுந்ததால் கால்கள் முறிந்து விட்டது. அவரை சிகிச்சைக்காக ஜெர்மனி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துள்ளார்கள். வேலூர் வசந்த பவனில் இட்லி மோதி சட்டினி சாவு. அதை கண்டு ஆவவடை ஓவென்று எழுகிறது. இதை பார்த்த போண்டா போண்டா எதிரி குறித்து ஆறுதல் தெரிவிக்கிறது. சென்னையை அடுத்த மெட்ராஸை தாண்டி பட்டணத்துக்கு வரும் வழியில் கொசு ஒன்று மோதி பஸ் கவிழ்ந்து விட்டது. அந்த கொசுவை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். கடலிலே பலத்த புயல் உருவாக இருப்பதால் பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக நடுக்கடலுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சேப்பா. நடுக்கடலுக்கு மீனவர்கள் கரை வந்து சேருமாறு தாய்மொழியும் கேட்டுக் கொள்கிறோம். இத்துடன் செய்திருக்க முடிவடைந்தது. செய்திகள் நாளை இரவு 8 சன் டிவியின் தமிழ் மாலை. வரம்புள்ள சத்தியமராட்ட மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். மன்னருக்கு வயதானவையால் எந்நாட்டு அவர்களுக்காக இந்த நாட்டின் பொறுப்பையற்றி உங்கள் சார்பாகவும் அமைச்சர் ஆள வந்தவர் சார்பாகவும் மணிமுடியை சுட்டுகிறோம். மன்னன் தத்தவர் எனக்கு மணிமுடி சுட்டுவதா? வெட்கம் வெட்கம் வேதனை. நீ யார்? வெளிநாட்டில் கடவுள் கம்பதற்கு மகனாக பிறந்தவன். வாழ வழி இல்லாமல் ஓடி வந்தவர்களை நாட்டுக்கு உடனடியாக தலைவனை பணி கொடுத்தோம். நீ எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? நாங்கள் விட்ட Oh my God!
வெளிநாட்டுல நாட்டி ஓடி வந்தான் இவனுக்கு அம்மா யாருன்னு தெரியும் அப்பா எத்தனை எத்தாது கைதா வாயடி வாயாக அவங்க மகனுக்கு அவங்க தந்தை தான் மகனுக்கு உங்க கருத்துல சொன்னா சிறப்பா இருக்கு அப்பா இந்த சின்ன வயதில் இந்த நாட்டின் ஆட்சி நம்முடைய உடலில் ஒரு சுமரை இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக பாடுபடுவதற்கு ஒப்படைத்து விட்டேன். மகிழ்ச்சியோடு காசி ஆற்று சென்று வருகிறேன். அதுவரையில் என் மகனுக்கு வழி நடத்துங்கள். நான் சென்று வருகிறேன். என்னடா வவுத்துல ஐயா நீங்க போறீங்களா அப்படியே பூடுவீங்களா காசுக்கு போறீங்களா வயல எங்கன்னா தவறி வந்து செத்துடுவீங்களா நினைக்கிறியா? பயம் 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 கூட முடியாது ஒரு மனிதனாக பிறந்தால் வேறொரு மனிதனை பார்த்து நீவாக பேசக்கூடாது. பார்த்து விட்டு விட்டால் இப்படிதான் அவஸ்தப்பட வேண்டும். கங்கனை கட்டிங்கிறாங்க என்னோடு சொல்வதை கேளடா. என்னோடு இருந்து இந்த அரசியல் தந்திர உணர்ச்சி அவனுக்கு தெரியாது. புதிதாக வந்தவன் என் மகன் இப்போதான் மகனா இருக்கிறான். அவனுக்கு இந்த அரசியலை பற்றி தெரியாது. அவனோடு இருந்து இந்த அரசியலை வழி நடத்தி நான் அவனை அழைத்து செல்ல காசி யாத்திரை இங்கே வர ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே மாமனருக்கு ரத்த கொதிப்பே பிறந்து வந்தா குடிச்சிருப்பே முட்டக்கல்ல முட்டக்கல்ல பொறுப்பே பைக்க புடியே மவன செருப்பாலடி பைக்க புடியே மவன செருப்பாலடி ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே இறங்கி போச்சுடா அந்த அடி அடிடா அவளோட அடி கிட்டி மாதிரி வீடு பாரு இப்ப அடிடா பார்க்கலாம் அடிவா அடிடா
அவமானம். ஏய், சாவத்து வாழ்வு கிடையாது. சாதிக்க வேண்டியவன் மனிதன். நல்லவனாய் வாழ்ந்து நாடோடியாக என்ன மாற்றி விட்டான் இந்நாட்டு இளவரசன். ஆகையால் ஆணவம் பிறந்தவன். இந்த சிம்மாசனம் அரசு பீடம் ஆட்சி அதிகாரம் அவன் கலத்திருப்பதாக கேவலமாக பேசிவிட்டான். அரசபிடம் கையில் வர வேண்டும் என்றால் சூழ்ச்சி செய்ய வேண்டாம். செய்தால் புறப்படுறார். முதல் படியாக நாம் வாயற்படை கால் வைக்கும் பொழுது உழைத்து வாழும் வாழ்க்கையே எந்த வாழ்க்கை தானடா, உழைத்து வாழும் வாழ்க்கையே எந்த வாழ்க்கை தானடா, ஒரு ஏச்சி மேஞ்சினாதடா, நீ உழைத்து வாழ நினைத்து பாரடா. அடலோடிய வாழ் என் பட்ட கொஞ்சம் கேளு, நான் தமிழ்நாடு ஆளு நீ கட்டாதடா. சொன்னாலும் புரியாது, உங்க 3 பேருக்கு தான் சொன்னாலும் புரியாது, சுயபுத்தி இருக்காது, சொன்னாலும் புரியாது, சுயபுத்தி இருக்காது, ஜென்மத்தில ஊர்ன புத்தி செருப்பாச்சல் போகாது, முடியாது தம்பி நடக்காது, இப்படி நடந்து விட்டால் நாய் கூட மதிக்காது, மதிக்காது, நடக்காது நடக்காது. மாடு வாங்கி கொடுத்துக்கிறான், சப்ப மாடி எதிர் மாடி ஏற்று நடக்காது, அது நடக்காது. நடக்காதென்பா நடக்கும், நடக்காதென்றால் நடந்து தீரும். இடம் இருக்க மட்டும் கட்ட சோச்சு இனி ஆ
ஐயோ தீவிட்டு கையிலே கூடா கூட விட்டு ஆவி போனார் காலை கூட வருவது ஆடாகின்றான் பட்டணத்தான் இருக்கின்றார் அவர்கள் அபிப்பிராயம் சங்கரநாச ஆரோக்கிய மதத்தில் வளர புத்தழகி என்று அண்ணன் ஆயிரத்திலிருந்து வருவதாக விரோதம் அண்ணனை கதவில்லை ஆனந்த வந்ததடி தங்கச்சி உண்டாலே ஆனந்த வந்ததடி தங்கச்சி உண்டாலே மேகங்கருக்கையிலே தோரை விரிக்கும் மயிலே நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன்டா ஆமா வெளிநாடு செட்டுகள் அல்லவா நல்ல வேலை படித்து முடிச்சிட்டீங்களா எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க என்னடா பையன் பின்னாடி பையன் ரெண்டு பேரும் ஆடிட்டு பாடிக்கிறாங்களே யாருக்கு அவன் தெரியலன்றால அது இது சொல்லுது அவர் ரெண்டு பேர்த்த ஆம்பியா மாட்டாங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நீ எல்லாம் தெரிஞ்சுவே நீ விளக்கமா சொல்ல வேண்டிய ஆம்பியா முடியல புசு போட்டாங்க என்னது ஹஸ்பண்ட் வைஃப் கணவன் மனைவி அடிமேல அழுகா வந்துரும் வந்தே சேரண்டா அண்ணன் தங்கச்சி இதோட தங்குறடா இல்ல தங்குறடா அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை ஏய் என் தங்கச்சி பத்தி எவ்வளவு அழகா இருக்கு எங்க எடுத்து போற கம்பத்துல கட்டிடுறேன் ஏய் அதுலடா அழகா அழகு பேரழகு அழகு பேரழகு அழகு ஏய் நானும் என் தம்பியும் வெளிநாட்டுக்கு போனோம் படிக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன பண்றாரு ஊர் சுத்த போட்டாரு ஏய் ஆட்சி பிறப்பு பார்த்திருக்காரு ஆனா என் தங்கச்சி வளர்த்தது யாரு ஏய் என் தங்கச்சி எந்த அளவுக்கு வளர்த்துற நீ படிப்புல நீங்க சிறப்பு எந்த பொருள் காண படிப்பு சிறப்பு ஆமா எப்படி அது மட்டும் கிடையாது நாட்டியமா ஆடுவாங்க என் தங்கச்சி நாட்டியம் ஆடுமா நாட்டிய கல்வி சிறந்தவளா ஆமா ஐயா என்றால் தலைமையில் நாட்டியம் ஆடுவாங்க அப்படிப்பட்ட நாட்டியத்தை என் தங்கச்சி ஆடணும் அதுக்கு ஏற்ப நாட்டியம் ஏற்பாடு Thank you.